இன்றைக்கு வந்து நான் சாக்லேட் கேக் செய்யறதுக்கு இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து வடி ஒன்று வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து மா இருக்குது, ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, 1 கப் ப்ளஸ் 1/4 கப் எல்லாத்துக்கு 210 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து கொக்கோ பவுடர் இருக்குது, 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லாட்டிக்கு 35 கிராம் வருது. இப்போ இதை இது போடுங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது, 2 டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 9 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பேக்கிங் சோடா இருக்குது, 1/2 டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 3 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை அரைச்சி விடுங்க. இந்த இருக்கு, இதை நான் இப்படி அரைச்சிருக்கிறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நாங்கள் கேக்கை செய்தெடுப்போம். இன்றைக்கு இந்த கேக்கை வந்து இந்த கிச்சனைட் பீட்டர் தான் பீட் பண்ண போகிறோம். பட் உங்கள்ட்ட கிச்சனைட் பீட்டர் இல்லாட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் மிக்சராலையும் பீட் பண்ணலாம். இதில் வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன், 1 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, எல்லாட்டிக்கு 210 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன், 1 கப் ப்ளஸ் 1/3 கப், எல்லாட்டிக்கு 215 கிராம் இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்க. இந்த விஸ்கை போட்டுட்டு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுப்போம். இப்போ 1.5 நிமிஷமாக இதை பீட் பண்ணியிருக்கிறேன். சைடை வலிச்சுடுங்க. திருப்பி மூடி போட்டு என்ன பீட் பண்ணி எடுப்போம். இப்போ நான் டோட்டலியாக வந்து ஒரு 4 நிமிஷம் இது நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த நல்லா க்ரீமியாக சீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது. இப்படி கரைஞ்ச பிறகு சைடு ஒருக்கா வலிச்சு போட்டு இதில் வந்து நான் முட்டை சேர்க்க போகிறேன், 4 பெரிய முட்டை சேர்க்க போகிறேன். ஸோ ஒன்றா தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு முட்டை இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. 30 செகண்ட்ஸ் இதை பீட் பண்ணி எடுப்போம். இந்த இருக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நான் பீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இன்னொரு பெரிய முட்டை இருக்குது. ஸோ இப்போ டோட்டலியாக வந்து 2 முட்டை சேர்க்குறேன். இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இந்த இருக்கு, 2வது முட்டை போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு, இதில் 3வது முட்டை இருக்குது. இதையும் இதில் சேருங்க. இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். மூன்றாவது முட்டை போட்டு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு, இதில் நான் 4வது முட்டை சேர்க்கிறேன். ஸோ டோட்டலியாக 4 முட்டை இதுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். மூடி போட்டு ஒரு 1 மினிட் பீட் பண்ணுவோம். இப்போ சரியான 1 நிமிஷம் 4வது முட்டை போட்ட பிறகு நான் பீட் பண்ணியிருக்கிறேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து பசுப்பால் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கும் 30 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து வெனிலா இருக்குது, 2 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து 1/4 டீஸ்பூன் இதில் விடுறேன். விட்டுட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி விடுவோம் மீடியம் ஸ்பீடில். இந்த இருக்கு, இது ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். ஓவராக பீட் பண்ண தேவையில்லை. விஸ்கை வந்து கலட்டி எடுப்போம். இந்த இருக்கு, இந்த கேக் மிக்ஸ் வந்து நான் இப்படி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு, நான் அரிச்சு வச்ச மாவும் இந்த கொக்கோ பவுடரும் இருக்குது. இப்போ இதை போட்டு ஃபோல்ட் பண்ணி எடுப்போம். இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது, இதை நான் இப்படி கலந்துருக்கேன்னு ஒரு கட்டியும் இல்லாமல் இப்படி கலந்தா பிறகு இதில் வந்து 8 இன்ச் ட்ரே எடுத்து நான் பட்டரால் பூசி போட்டு மா போட்டு தூவி வச்சிருக்கிறேன். இந்த இருக்குது, நான் மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் இதுக்குள்ள விடுவோம். இந்த இருக்குது, இதுக்குள்ள இந்த கேக் மிக்ஸை விட்டுருக்கிறேன். இப்போ கையை கழுவி போட்டு ஒரு விரலால் வந்து இதை நல்லா லெவல் பண்ணி விடுங்க.
இருக்கு. இப்படி நான் லெவல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னா 20 நிமிஷத்துக்கு முதல் நான் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 350 degrees Fahrenheitல. இப்போ இதை நாங்கள் தூக்கி வச்சுட்டு பேக் பண்ணுவோம். இந்த அவனில் வந்து 3 ரேக் இருக்குது. நான் நடு ரேக்லாம் வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் கேக் வந்து நல்லா பேக் பண்ணிட்டு ஸோ நான் 350 degrees Fahrenheitல வச்சு சரியாக 40 நிமிஷம் இதை நான் பேக் பண்ணால் நல்லா பெர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. ஒரு டூத் பிக்கால் நீங்கள் இதை எடுத்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ட டூத் பிக் வந்து வெளியே நல்லா க்ளீனாக வரணும். நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நல்லா ஆற விட போகிறேன். இந்த சாக்லேட் கேக்குக்கு நான் ஐசிங் செய்கிறதுக்கு இதில் இந்த கிச்சனைட் மிக்சர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கேன். 1 கப் + 2 tablespoon நல்லாட்டிக்கு 235 கிராம் இருக்குது ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஐசிங் சுகர் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். 3 கப் இல்லாட்டிக்கு 540 கிராம் இருக்குது ஐசிங் சுகர். இப்போ இந்த ஐசிங் சுகரையும் இதோட சேருங்க. இப்போ இந்த விஸ்கை போட்டுட்டு நல்லா க்ரீமியாக விஸ்க் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக இதை நான் பீட் பண்ணியிருக்கிறேன். சைடை வலிச்சு விடுங்க. இதில் வந்து கொக்கோ பவுடர் இருக்குது. 1 கப் + 2.5 tablespoon அல்லாட்டிக்கு 88 கிராம் வருது கொக்கோ பவுடர். இப்போ இந்த கொக்கோ பவுடர் இதில் போடுங்க. இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷம் அந்த கொக்கோ பவுடர் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இதற்காக வலிச்சு விடுவோம். இப்படி வலிச்சா பிறகு இதில் வந்து பசுப்பால் இருக்குது 3 tablespoon இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து வெனிலா இருக்குது 1 teaspoon. நீங்கள் விடாட்டிக்கும் பிரச்சனை இல்லை, விட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக இதை நான் பீட் பண்ணியிருக்கேன். இப்படி பீட் பண்ண பிறகு இதில் நான் என்ன 1 tablespoon பசுப்பால் சேர்க்க போகிறேன். ஸோ நான் டோட்டலியாக வந்து 4 tablespoon பசுப்பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ திருப்பி பீட் பண்ணுவோம். இந்த பசுப்பால் விட்ட அப்புறம் நான் இப்போ இன்னொரு நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த விஸ்கை கலட்டி எடுப்போம். இந்த இருக்கு இந்த சாக்லேட் ஐசிங் செய்துட்டேன். இந்த இருக்குது இந்த கேக்கை தூக்கி நான் நல்லா ஆற வச்சேன்னா ஒரு 40 நிமிஷம் ஆற வச்சுனான் நல்லா ஆறிட்டுது. இப்போ இதை வந்து இந்த சைடை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு சில்வர் போர்டு இருக்குது இதில் தான் நான் மாற்றி எடுக்க போகிறேன். இப்போ இதை நான் மெட்ட பக்கம் திருப்பி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது கேக்கை மெட்ட பக்கம் திருப்பி இருக்கிறேன். நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் வந்து அடியில் வெட்டையில் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அடியில் வெட்டலாம். பட் நான் அடியில் வந்து வெட்டையில் இதற்கு நான் செய்து வச்ச சாக்லேட் ஐசிங் இருக்குது. இப்போ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஐசிங் போடாமையே நீங்கள் வந்து இப்படியே வெட்டி சாப்பிட்லாம். கேக் நல்லா ஆறுன அப்புறம் தான் இந்த ஐசிங்கை மேலே போடுங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒவ்வொருக்கா ஸ்ப்ரெட் பண்ணிக்க இதை வந்து க்ளீன் பண்ணி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். நான் கேக் டெக்கரேட்டிங்கில் புளி இல்லை, ஆனால் ஒரு அளவுக்கு செய்வேன் பேசிக். இப்போ அதே மாதிரி சைடுகளுக்கும் போடுவோம். நல்லா சுற்றி வர எல்லா இடம் இந்த ஐசிங்கை பூசுங்க. இந்த இருக்க இந்த சாக்லேட் கேக்குக்கு நான் வந்து ஐசிங்கை வந்து ஃபுல்லாக சுற்றி வர போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை டெக்கரேஷன் செய்யுங்க. பட் நான் டெக்கரேஷனில் வந்து சரியான எக்ஸ்பர்ட் இல்லை. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு விருப்பம் பண்ண சொன்னால் இதில் பாடி மிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கிள் வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, வடிவாக இருக்கும்.
இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு, இதுதான் இந்த சாக்லேட் கேக் ஒரு விதமாக நான் செய்து முடிஞ்சது. உங்களுக்கு விருப்பம் பண்ணி சொன்னால் நீங்கள் சைட்லேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். பட் நான் மேலே மட்டும்தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வெட்டி எடுக்கலாம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் கேக் வந்து செய்து முடிஞ்சுது.